ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எதுக்காக வாங்குறீங்க? கீழே போட்டாலும் உங்களுக்கு உடையாது. ஸோ அப்படியே நான் திரும்பவும் வந்து ஃப்ளை பண்ண போறேன். துணிக்காது. ஸோ இன்னைக்கு இந்த கேஜெட் சென்னையில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் பிளேன் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் ஃபைட்டர் பிளேன் நிறைய பேர் சொல்லாத சில சீக்ரெட் டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். அதாவது எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அண்ட் தென் எப்படி பறக்க போகுது, எந்த மாதிரியான ஹவர்ஸ், எவ்வளோ மினிட்ஸ் பறக்க போகுது, நீ எப்படி சார்ஜ் பண்ணலாம் சொல்ல போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டர் பிளேன் நீங்கள் ஆன் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அது தென் கேலிபிரேட் பண்ணணும். கண்ட்ரோலர் ஆன் பண்ணிட்ட பிறகு கேலிபிரேட் பண்ணணும். ஸோ ஃப்ளாட்டான சர்ஃபேஸாக வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு கேலிபிரேட். ஸோ பீப் சவுண்ட் வரும். பிளிங்க் முடிச்சிட்ட பிறகு நீங்கள் டேக் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ டேக் ஆஃப் பாருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது டேக் ஆஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்கும். ஸோ நிறைய பேர் அந்த கேலிபிரேட் பண்ணாமல் உங்களுக்கு ஓட்டும் போது என்ன ஆகும்னா அது பாட்டுக்கிட்டு எங்கேயோ ஓடிட்டே இருக்கும். ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நிற்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக்காக இருக்கும். ஸோ ட்ரோன் அளவுக்குலாம் அவங்க ஒரே இடத்துல நிற்கும்னு கிடையாது. பட் பேசிக் பட்ஜெட்டில் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எதுக்காக வாங்குறீங்க? கீழே போட்டாலும் உங்களுக்கு உடையாது. ஸோ அப்படியே நான் திரும்பவும் வந்து ஃப்ளை பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் என்னதான் கீழே போட்டாலும் பசங்க இடிச்சாலுமே இது உடையாத பொருள். ஸோ மேலே பாருங்க, நம்ம எல்லாத்துலையும் காட்டுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு உடையவே உடையாது. என்னதான் ஆனாலுமே உடையாது. ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராடக்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நான் லைவ் டெஸ்டிங். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸுக்கு ட்ரோன் பிடிச்சிருக்குன்னா இந்த மாதிரியான ஃப்ளைட்டர் பிளைன்லாம் வாங்கி கொடுத்து அவங்க ட்ரைனிங்கும் வாங்கிக்கலாம். 1500, 2000, 3500 ட்ரோன் வாங்கி கொடுத்து உடைக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டை வாங்கி கொடுத்து உடையாம யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இடிச்சாலுமே உடையாது. ஸோ இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸி டு ஹேண்ட்லிங்காக கொடுத்துருக்கோம். ஆனால் 5 மினிட்ஸ் தான் ரன் ஆக போகுது. 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் தான் ரன் ஆகும். ஸோ ட்ரோன் பேட்டரி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 5 வோல்ட் 2 ஆம்பில் தான் சார்ஜ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 5 to 8 மினிட்ஸ், அதாவது 5 to 6 மினிட்ஸ் தான் ரன் ஆக போகுது ரெண்டாவது கண்டிஷன். ஸோ கண்ட்ரோலருக்கு நீங்கள் பேட்டரி போட்டுக்கலாம். ஸோ டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு இது ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் ஃப்ளிப் ஆப்ஷன் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஃப்ளிப்லேருந்து எல்லாமே வந்துடும். உங்கள் கிட்ஸுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும், ஸோ இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது உங்கள் கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க விளையாடுறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டு பொருள் தான். நாட் ஃபார் எனி அதர் பர்பஸ். வீடியோ, கேமரா எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் மொபைல்லேருந்து அவங்க டைவர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி தரலாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுலேயே அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்பவும் பெஸ்ட்டாக இருக்குது.